Silent, silent, silent. Silent, silent. Silent. Hey, Bunny. அஞ்சு பண்ணியா கூடி கம்மிடா கூட கம்மிடா அஞ்சு பண்ணியா கூடி அந்த பிள்ளை துண்டு போயிடுச்சுங்க. இங்க இருந்து அங்க போறேன், அங்க இருந்து இங்க வரேன், இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆயா கையோட சித்தப்போ அங்க இருந்து இங்க போற, இங்க இருந்து அங்க வர, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆளு யாரு இருக்காரு? சித்தம் பண்ணிடுவாங்க. போச்சுக்காத சித்தப்பா. நம்ம இப்படி அழுந்தோம். நான் போய்க்க மாட்டேன், உங்க அம்மா நம்ம போய் மந்திரம் சொல்ல அந்த அம்மாவை நம்மள விட்டு ஓடி போடணும். நம்ம அடிக்கவே கூடாது. நம்ம என்ன பாட்டு பாட்டே வரணும். நீங்க பாட்டு பாட்டே வரணும். இவர் வாயில முடிஞ்சவனே நேரத்து மந்திரம். சித்தப்பா பாட்டு பாடுனே வா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தா சபா சபா இந்த பாட்டி அவன் சொல்லி கொடுத்தான். பாட்டு சித்தப்பா கொடுத்ததெல்லாம் கொடுத்தா யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், உனக்காக கொடுத்தார். டான்ஸ் பார்த்து நான் மறந்து போயிருக்கிறேன். அந்த செவடா பையனும் 15-16 வயசு ஒழுங்காகல, அதுக்குள்ள டான்ஸ் இப்படி நான் புள்ள தானே. எனக்கு இந்த வேலையை விட்டு பாத்தியா செருப்பா அடிப்பா நோடிப்பா. அப்பனு ஒருத்தங்க தலையை உள்ள விட்டுட்டு வர்றான். இரும்பு கொடுத்தா கை தானா இஸ்திரி போகுது. இங்க இருக்கு அப்பா நோடி போடுது. அப்பா நோடி போடுது. ஆமா அது இங்க இருக்கட்டும். ஐயோ தாள அடிக்கண்டா. அப்ப நீ எடுத்துட்டு போ. ஐயா நானா சுரு மாட்டி நானா போயிடலாம். நீ பொடி போட்டு குமாரி கொண்டது என்ன சேர்த்துட்டா. ஐயா மகாராஜா, அண்ணன் அடிச்சா நொடி போறோம். ஆமா அடிச்சா நொடி போறோம். அடிச்சா நொடி போறோம். யார் அடிக்கிறாலும் அவங்க சொத்திக்கும். ஐயா மகாராஜா இப்போ ஒன்பதுக்கு ஐயா மகாராஜா எங்க சித்தப்பா அடிச்சா நொடி போறோம். அப்பதான் நீ பரிசோதனை செஞ்சு பாத்துருவோம். போ அடிச்சா நொடி போறது யாரு அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சொத்திக்கும். சொத்திக்குமா மகாராஜா? பரிசோதனை உண்மை
ஆமா உனக்கு ஒழுங்கு வருதா இல்ல வந்து உம்பு வருதா பெரிய மந்திரவாதி பெரிய மந்திரவாதி மந்திரவாதி இல்லடா என்ன பேரு மந்திரவாதி எங்க போய் மலையாளம் தெரியுமா மேல் மலையாளம் கீழ் மலையாளம் மலையாளம் நீ எந்த மலையாளம் போகணும் சந்து மலையாளத்துக்கு மட்டும் போ நான் சொல்றியா சொல்றீங்களோ காட்டேரி முண்டை காட்டேரி முண்டை போய்ங்க சொல்றேன் தெரியுமா காட்டேரி முண்டை நான் என்ன ஆள் தெரியுமா ஆமா காட்டேரி முண்டை காட்டேரி முண்டை மந்திரவாதி கூட்டுங்களா மந்திரவாதி வாடா அது மந்திரம் கேட்டு கட்டுங்க காட்டேரி முண்டை சுடுகாட்டு மண்டை சொல்ற புண்டை அதையெல்லாம் விடு. அதை விட இதை பிடிங்க. எதை பிடிங்க? அதை பிடிங்க.
கதை கதை அந்தமா கேட்டோம் அந்தமா கேட்டோம் சாகரம் ஈரேழு 14 புவனம் செத்தா சாவுடான்ற ஒண்ணு யார் சாவுடா யாரா சாவுடா யார் சாவுடா என்னடி மஸ்தி அப்ப நான் காசுமா இல்ல சித்துப்பா நம்ம தான் மீறு ஈரேழு 14 புவனம் புவனம் அப்படி என்று சொல்ல முடியாது இந்த ஈரேழு புவனம் இதை கண்டபடி கை உளிக்க எப்படி கை உளு நான் செஞ்ச வேலையை எங்க சித்தவனுக்கு பதிவு போடுங்க அப்படிதான் ஐயா ஆமா ராஜா மகாராஜா எங்களை கண்டா கண்டால் கொஞ்சம் கண்ணா கொண்டு பயப்படுவாங்க இந்த எக்க கைவாடுவாரு என் பையனுக்காக அப்படி இருந்தாலும் அங்கே என்ன போட போறோம் மேல அடிக்க மாட்டாரு அது என்ன பைசா காட்டுங்க அப்படி இருந்தாலும் வார்த்தைகள் வேண்டாம் இந்த சபைக்குள் இருக்கிறது இது எதனால் போடப்பட்ட சபை எதுக்குடா நீங்க கூட்டு அங்காளம்மனுக்காக அதாவது பல ரூபங்களை கொண்டு அங்க அவனாக இருக்க முடியாது அவனுடைய மதத்திற்கும் அதாவது இந்த ஊரில் அப்படி இருந்தாலும் பலவித மாதா பிதா குரு தெய்வம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த ஊரில் இருக்கிற நாட்டாமை தலைவர் வயசு வருது மானியம் சொல்ல முடியாது அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னை இன்றைய மாதற்குள்ள அனைத்து அதாவது என்னை பட்டு வைத்து உருவாக்கிய விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் கல்பனை நகர வாசல் முடியாது சுப்பிரமணிய நாடக பேராசான் அவருடைய பாதத்திற்கும் சுப்பிரமணிய நாடக பேராசிரியர் இந்த கம்பெனியால் நிறுவனியான ஆட்டமாக வந்து தப்பா போச்சுடா உங்க சமாவுக்கா அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது அங்காளுடைய பாதத்திற்கும் என்னை பொட்டு வைத்து உருவாக்கிய சுப்பிரமணிய நாடக பேராசான் அவருடைய பாதத்திற்கும் இந்த கம்பெனியாசான தெரிய முடியாது சுலாமணியை சேர்ந்த சுலாமணியை சேர்ந்த ராஜா நாடகாசிரியர் வெங்கடேஷ் நாடகாசிரியர் அவருடைய பாதத்திற்கும் மற்றும் இந்த கம்பெனியில் இருக்க முடியாத அனைத்து தோழமைகளுக்கும் உனக்கும் இந்த ஒன்றும் தெரியாத சின்னஞ்சிறு பிள்ளை வணக்கம் சபை முன்பாக வந்தனே என் நாடு என்ன என் நகரம் என்ன என் கலாச்சாரம் விளக்கம் எங்க காசு போட்டு வாங்கிட்டு வரதுனானு காலி ஆயிடும் இல்ல அப்படியே சில்லறையா கொடுத்துருவேன் வாங்கிட்டேன் அள்ளி தரேன் கூட அப்படி இருந்தாலும்
ஏப்பறம் தந்துடுறோம் கம்பு. எவ்வளவு கஷ்டம் முடிச்சு அதாவது அசுராதி குலத்துக்கு தலைவன். ஆமா. ஆசான் என்று சொல்லியானவர் யார் தெரியுமா? சுக்லாச்சாரியா. ஏன் சுக்லாச்சாரியா குலத்துக்கு தலைவன்? என்ன காரணம் தெரியுமா? அதாவது சந்தி மிருக சஞ்சீவி மந்திரம் சொல்ல முடியாது. மந்திரத்தை உணர்ந்தவர் சுக்லாச்சாரியார். ஏன் இறக்கின்ற பிணத்தை உயிரோடு வர வைக்கக்கூடிய மந்திரம் மிருக சஞ்சீவி மந்திரம். மீண்டும் உயிர்ப்பைக்கு செய்து விடலாம். மந்திரத்தை உணர்ந்தவர் சுக்லாச்சாரியார். அது மட்டும் கிடையாது. எங்களுக்கு திருமணத்தை செய்து வைத்தவர் சுக்லாச்சாரியார். அந்நாள் முதல் இந்நாள் வரை சுக்லாச்சாரியார் எங்க குலத்திற்கு குரு. அசுராதி குலம் இருக்கிறது. இந்த அசுராதி குலத்திலே மோசமான தேங்காய் மூளை காட்டுற மாதிரி காட்டுவோம். இந்த அசுராதி குலம் எங்க உருவாகியது? எப்படி உருவாகியது தெரியுமா? அதாவது தக்கன் என்று சொல்ல முடியாது. தக்கன் யாருக்கு ஒரு பிறந்தான் தெரியுமா? பிரம்மதேவன் இருக்கின்றானே சதமக படைத்தவன். ஒரு ஆள் தானே கத்துறேன். அதாவது பெருவிரல் எனக்கு வலதுகால் பெருவிரல். இந்த வலதுகால் பெருவிரல் தக்கன் அப்படி பிறந்து அப்படி பிறந்து இருவருக்கும் திருமணத்தை செய்து வைத்தார். திருமணத்தை செய்து வச்சா என்ன வேணும்? கல்யாணம் பண்ணி வந்தா புள்ள இருக்கணும். கம்மியாட்டி ஒரு தாய்க்கு பிறந்தவர் என்னடா வேணும்? தாய்க்கு பிறந்தா என்ன வேணும்? அப்ப என்னதான் கவுனி வலதுகால் பெருவிரல் இருக்கிறது. வலதுகால் பெருவிரல் பிறந்தவன் தக்கன். இடதுகால் பெருவிரல் பிறந்தவன் தரணி. இருவரையும் திருமணம் செய்து வைத்தார். அண்ணன் தங்கச்சி. ஆமா. திருமணத்தை செய்து வைத்தாங்களே. அப்படி செய்து வைத்து தக்கன் பார்த்தான். ஏது ஏது இந்த அகில புவனம் இருக்கிறது. இந்த அகில புவனத்தை எப்படியாவது நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். முதல்ல 1110 ஆண்டுகளை எடுத்தார். எத்தனை? 1110. ஆமா. போட்டு கணக்குல இருக்குதுங்க. 1110 எடுத்தார். அப்படி எடுத்து ஐயா அது மட்டும் கிடையாது. அப்படி ஈண்டெடுத்த உடனே அதன் பிறகு அப்படி ஈண்டெடுத்து அதன் பிறகு அப்படி ஈண்டெடுத்த உடனே மீண்டும் பார்த்தார். நாரதன் பிறந்தார். பார்த்தார். தவளை கோட்டி வைத்தார். எப்படி? அதே பிள்ளைகளா எங்கே செல்கின்றாய் அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் சொல்றான். அதாவது நாங்க கைலாய பரவனை கோரி அறியாத தவத்தை செய்து பெருத்த வரத்தை பெற போகின்றோம். அறியாத தவத்தை செய்து பெருத்ததொரு வரத்தை பெற போகின்றோம் அப்படின்னு உரைத்த உடனே நாரதன் பார்த்தான். அதே அறிவில்லாத பிள்ளைகளை எங்க கை காட்டுறான்? அறிவில்லாத பிள்ளைகளை இப்பேற்பட்ட பரமனை கோரி அறியாத தவத்தை செய்து விட்டார். உங்களுக்கு கைலாய பதவி கிட்டமே தவிர இனிமே வேஷம் கலைஞர் வரைக்கும் இந்த கட்ட அவரு வைகுந்த பதவி கிடைக்காது. அப்படின்ற உடனே வைகுந்த பதவி வேண்டுமானா நான் என்ன செய்ய வேண்டும்? அதாவது நமோ நாராயண அப்படி இந்த மந்திரத்தை உபதேசம் செய்தார். அப்படி உபதேசம் செய்த உடனே அந்த மந்திரத்தை வைத்து அதாவது தவளைக்கு சென்று விட்டார்கள். தவளைக்கு சென்ற உடனே பார்த்தான் தக்கன். 1110 ஆண்டுகளை வீரபரமத்தோடு பெற்றோமே. இந்த 1110 ஆண்டுகளை தவளை கோட்டி வைத்து விட்டானே நாரதன். அப்படி என்று நாரதனுக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். அதன் பிறகு ஆண்களை பரவாகட்டும் அப்படி என்று மீண்டும் புரட்சி செய்தார். அப்படி புரட்சி செய்த உடனே 50 பெண் பிள்ளை எடுத்தார். 50 பெண் பிள்ளை. 100, 1000, 500 தான் பழகுது. 50 பெண் பிள்ளை எடுத்தார். வேலையா இருப்பானு பழகுது. அப்படி 50 பெண்களை எடுத்து இந்த 50 பெண்களையும் யார் யாருக்கு கொடுத்தார் தெரியும்? முதல்ல காசி பிரிசி என்று சொல்லியார். காசி பிரிசிக்கு 13 கொடுத்தார். அதன் பிறகு அதாவது சந்திரன் அந்த சந்திரனுக்கு 20 பெண்கள் எடுத்தார். 27 பெண்கள். சைலண்ட் காசி பிரிசிக்கு எத்தனை பெண்கள்? 13 பெண்களை கொடுத்தார். இரவிலே வருகின்றானே சந்திரன் 27.
40 13 40 கணக்குல கொஞ்சம் வீக்கு 40 பெண்களை திருமணம் முடித்து விட்டார். ஆமா. இது இருப்பது 10 பெண்கள். 10. அந்த 10 பெண்களையும் ஆமா. சமணாபுரி வேந்தனுக்கு பெண்களை கொடுத்தார். அப்போ என்னது? யமதர்மனுக்கு ஆமா. 8 பெண்ணு. அப்படி சமணாபுரி வேந்தனுக்கு பெண்களை கொடுத்தார். ஆமா. மீதம் இருப்பது 2. இந்த 2 பெண்களை யார் கொடுத்தா தெரியுமா? யாருக்கு? காலையிலே உதவி என்றாரே ஆதவன். ஆமா. ஆதவன் என்று சொல்றே கதிரவனுக்கு 2 பெண்ணை கொடுத்தார். சூரியனுக்கு அதான் சரியா போச்சு. இந்த 50 பெண்களை முடிந்துவிட்டது. ஆமா. அப்படி விடுங்க. இந்த 50 பெண்கள்ல நீங்க எங்க பிறந்தீங்க அப்படின்னு கேட்டியா? அதாங்க தடுமாறுறேன் நான். காசி பிரசரிக்கு. ஆமா. காசி பிரசரிக்கு. அதி அதி திதி. இது என்னடா? அதி ஆமா. அதி அதி இது அதி எட்டி போடா 2 வராது. இல்லையா? ஐயா அதி திதி சுரபி மாளிகை என்னும் அது மேல வேணும். நீ சொல்லிட்டா நான் அதி திதி சுரபி மாளிகை என்னும் அதி திதி சுரபி மாளிகை என்னும் அது வேணும். அறிவு தான் இங்க இருப்பேன் நானு. நீ ஒருத்தனையா பொந்த என் வாத்தியார் மேல கை வச்சு போற. என் அண்ணன் ஆயிடுச்சா நீ? என் அண்ணன் ஆயிடுச்சா? என் அண்ணன் ஆயிடுச்சா? என் அண்ணனை மேல வச்சு போற. என் வீட்டு பக்கம் வந்துட்டா பறக்கும் உனக்கு. என்ன பறக்கும்? முளகுச்சி. போன் பண்ணுது எதுங்க? வாமாமா சீக்கிரம் வாமாமா. சரி மாடு கண்ணு போடுதுண்ணா. சரி சரி. அதி திதி மாளிகை சுரபி என்னும் அது திதி மாளிகை சுரபி என்னும் அதில் வெறும் தேவர்களும் அடக்கமாகி அதில் வெறு தேவர்களும் அடக்கமாகி பாதரும் பசுமையினால் உலகம் உற்பனம் என்று உலகம் உட்படுவேன். வேறு வேறு உலகம் இதில் அடக்கமாகி சொன்னேன். இந்த 13 பெண்களிலே இந்த உலகம் அடக்கமாகும். 13 பெண்களே உலகம் வணக்கம். ஆமா. எங்கடா போற தனியா விட்டுட்டு எனக்கு வராதுன்னா அவனுக்கு தான் வருங்க. 13 பெண்களிலே இந்த உலக உற்படம் அடங்கிவிட்டது. எப்படி என்றால் அதாவது அதில் சொன்னேன். அதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள், அதிக்கு பிறந்தவர்கள் திதிக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள். திதி என்றால் என்ன? திதி என்னடா? திதி என்றால் என்ன? திதி என்றால் அதான் விட. திதி என்றால் இப்ப மாசி மாதத்துனா கொடுத்தாங்க. அதான் திதி கொடுத்தாங்க. திதி கொடுப்பார் அல்லவா? ஒண்ணு கொடுத்தாங்க. திதி என்றால் தீய நாள் அதை குறிக்க முடியாது. தீய சொற்கள். ஆமா. கெட்ட காரியம் சொல்லுவாங்க இல்லையா? கர்ம காரியம் என்ன பேர் சொல்லுவாங்க? கருமேலி. உங்க வீட்டுல கருமேலி நடக்கும் அப்படி சொல்லுவாங்க. பாய காட்டாத ஒரு மாதிரி போடுறான். அப்படி இருந்தாலும் முதலில் அதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள், திதிக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள். அப்படி இருந்தாலும் மாளிகைன்னு சொன்னேன் அல்லவா? இந்த மாளிகைக்கு தான் முதலிலே அசுராதி வர்க்கத்திலே பிள்ளை பெறுகின்றார்கள். ஆமா. மாளிகை என்றால் அதாவது காசிபுரத்திற்கு பூரா கேள்வி முக்காடு போட்டு மொன என்ன கதை தெரியும் அவனுக்கு சொல்லி பார்க்கலாம்.
ஐயா ஐயா இன்னும் எனக்கு போய் வந்து உக்காந்து இன்னும் சுத்தடி போட்டா வச்சு குடிப்பீங்களா? இன்னும் சுத்தடி போடல ஒன்றாட்ட வார்த்தை மக்கா பண்றா சொல்லுங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது மாளிகை சொல்லலவா? மாளிகைக்கு இந்த கேள்வி ஒரு 4-5 புள்ளிகள் இழுத்து போட்டு காப்பரம் பண்ணிட்டு அது பாருங்க. மாளிகை சொல்லலவா? மாளிகைக்கு அதாவது மாளிகை வந்து அந்த 4 பிள்ளைகளும் இந்த உலகத்தை ஒருவரை ஆட்சி செய்தார்கள். ஆமா ஆமா. யாரோ தெரியுமா? சிங்கமகன் அஸ்வாமுகி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 4 பேர்களும் அஸ்வாமி என்று சொல்ல அஸ்வாமியா பார்த்தார். இந்த அசுராதி வர்க்கம் அழிந்துவிடும் மனதில் எண்ணி ஓட்டோட்டமாக சென்று கைலாயமனை கண்டு தவத்தை செய்தான். அப்படி தவத்தை செய்து எப்பேற்பட்ட வரத்தை வாங்கினால் ஒரு முத்துக்கு முரண் வேண்டும். ஒரு முக்கு இப்போ ஒன்று வீட்டுக்கு போகக்கூடாது சொன்னேன். என்னமோ முன்னாள் போக்குவரத்து ஒரு முத்துக்கு முரண் பிள்ளைகளை நிறுத்தார். எப்பேற்பட்ட முத்துக்கு முரண் பிள்ளை இறக்கு பிணத்தை வாரி உண்டால் மறுக்க பிள்ளை வர வேண்டும். இறக்கும் பிணங்களை வாரி உண்டால் மறுக்கும் பிள்ளை வர வேண்டும். மறுக்கும் என்றால் என்ன? மீண்டும் பிள்ளை வர வேண்டும். அப்பேற்பட்ட வரத்தை பெற்ற சுவாமிக்கு அப்படி அஸ்வாமுகி இல்லடா அஸ்வாமுகி அப்படி பெற்றெடுத்து அதாவது இந்த முதல் யுகம் இருக்கிறதே முதல் யுகத்திலே சோழபவனுடைய ஆட்சி முதல் யுகம் 17,28,000 வருடம் முதல் யுகம். எவ்வளவு? 17,28,000 வருடம் முதல் யுகம். அதுவே கிரேதாயுகம். கிரேதாயுகம் இருக்கிறது. இந்த கிரேதாயுகத்திலே கிரேதாயுகத்திலே மனிதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு தெரியுமா? 1,00,000 வருடம். 1,00,000 வருஷம். என்னடா 40-45 வயசு தாண்ட மாட்டேங்கிறான். இவன் 1,00,000 வருஷம் எவையா இருப்பா? என்ன காரணம்? 4 பக்கமும் தர்மாட்சி. அப்ப ஆமா அடுத்த ஒரு பொருள் மீது ஆசைப்படுவது கிடையாது. ஆமா அடுத்த ஒரு பொருள் மீது ஆசைப்படுவது கிடையாது. காமம் கலவு என்று முடியான மொத்தம் நான் விட்டுருவீங்க. அதாவது எல்லாம் எதுவும் கிடையாது. 4 பக்கம் தர்மத்தோடு ஆட்சி இருந்தது. அறம் என்று சொல்ல முடியாது. அறம் என்றால் தர்மம். அந்த தர்மத்தோடு ஆட்சி நடந்தது. அப்படி ஆட்சி நடந்த பிறகு அதன் பிறகு இந்த மனிதர்கள் உயரம் 9 அடி உயரம். 9 அடி. ஆமா 9 அடி உயரம். இப்ப யாராவது நாளைக்கு பார்த்து கிடையாது. இல்லைங்க 9 அடி உயரம் இருந்தாங்க. அவங்க அம்மா மட்டும்தான் 9 அடி. எங்க மத்த புரியா அம்மா முன்னிட்டு கை கால் போறோம். பேச்சு இங்கதானே பேசு பைத்துக்காரன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமா இந்த 9 உயரத்தோடு முடித்தார்கள். அது மட்டும் முடியாது. ஏன் இந்த யுகம் முடிந்தது? என்ன காரணம்? சூரபதமுடைய ஆட்சி பேர்விட்ட ஆட்சி. இந்த அசுராதி குலம் தலை துவங்கியது. செழி துவங்கிய உடனே பார்த்தால் இந்த யுகம் அத்தோடு முடிவற்றது. அதோடு முடிவற்றது. அதன் பிறகு கிரேதா திரேதா 2வது யுகம் இருக்கிறது அல்லவா? இந்த 2வது யுகத்திலே ஆயுட்காலம் எவ்வளவு? மனிதனுடைய ஆயுட்காலம் கேட்கணும். அந்த வருஷத்துடைய ஆயுட்காலம் 12,96,000 வருஷம். 12,96,000 வருஷம். ஓடு 12,96,000 வருஷம். ஆமா இந்த 12,96,000 வருடமும்
ஏன் இவ்வளவு குறைந்தது? ஏன் குறைஞ்சது? ஏற்கனவே எவ்வளவு இருந்து? எவ்வளவு? 17,26,000 வருஷம். ஆமா. இப்ப 5 லட்சம் வருஷம் குறைஞ்சு போச்சு. என்ன காரணம்? ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்? அதர்ம ஆட்சி நடைபெற்றது. அதர்மம். 3 பக்கமும் தர்மத்தோடும் ஆமா. அறநெறியோடு ஆட்சி நடந்தது. ஆமா. ஒரு பக்கத்தோடு தர்மம் மீறி ஆமா. அதர்மத்தோடு நடந்தார்கள். இப்ப அதர்மத்துக்கு தான் காலமா இருக்கு. ஆமா. அதனால் ஆயுட்காலம் குறைந்தது. அப்போது மனிதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு? அதாவது 10,000 ஆண்டுகள். 10,000. ஆமா. 10,000. 10,000 ஆண்டுகள். ஆமா. மனிதனுடைய உயரம். அமைதியா ரெடி. அவனுக்கு கதைக்கு வேலை இல்ல. அமைதியா இருக்கா? ஆமா. காமெடி பண்ணா சிரிப்பானும் எல்லாம் தூங்குவானுவேன். அப்படி இருந்தாலும் ஆமா. மனிதனுடைய ஆயுட்காலம் சொன்னே 10,000 வருடம். ஆமா. ஏன் என்ன காரணம்? அறநெறி தவறி விட்டார்கள். ஆமா. அதன் பிறகு மனிதனுடைய உயரம் 8 அடி உயரம். 8 அடி. இது வரைக்கும் 8 அடி பாத்தீங்களா? இல்லைங்க. ஆமா. அதன் பிறகு திரேதா துவாபரம் அப்படியான ஆமா. துவாபர யுகம் இருக்கிறது. துவாபர யுகத்திலே ஆமா. அதாவது 8,64,000 வருஷம். 64,000 வருஷம். ஆமா. ஏன் இவ்வளவு குறைந்தது? ஏன்? தர்மாத்தி 2 பக்கமும் ஆமா. அதர்மாத்தி 2 பக்கமும் நடந்தது. அதனால்